வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி மாங்காயை வைத்து ஸ்வீட்டான ஒரு டிஷ்ஷு செய்யலாங்க. இந்த டிஷ்ஷை செய்கிறதுக்காக ஒரு பெரிய சைஸில் மாங்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த டிஷ்ஷு ஸ்வீட்டும் இருக்கும், லைட்டாக காரமும் புளிப்பு தன்மையும் இருக்குங்க. சாப்பிடவும் அருமையாக இருக்கும். மாங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் இது போல் கொட்டையும் சேர்த்து குக் பண்ணலாங்க. நான் இங்கே சேர்க்கலை. இப்போ ஒரு வானல் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த உடனே அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். கடுகு வெடித்து வந்த உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு கூடவே கட் பண்ணி வச்ச மாங்காயும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியும், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கலாங்க, கரெக்டாக சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு 10 நிமிஷம் போல் மூடி வைக்கலாங்க. பாருங்கள், நல்லா குக்கை வந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணியும் இல்லைங்க, லைட்டாக தான் இருக்குது. இப்போ சுத்தமாக தண்ணியும் நல்லா இழுத்து விட்டுச்சு. மாங்காயும் நல்லா குக்காக இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்பூனில் இது போல் அழுத்தி பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு குக்கான உடனே ஒரு கப் அளவுக்கு நான் இங்கே நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நம்ம வெல்லம் வேணும்னாலும் சேர்த்து விட்டுக்கலாங்க. நல்லா இடித்து தூளாக்கி சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கலக்கி விட்டுக்கலாங்க. அருமையான ஸ்வீட் அண்டு காரத்தோடு சேர்ந்த மாங்காய் டிஷ் ரெடிங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் போல் சாப்பிடவும் அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான மாங்காய் டிஷ் ரெடி.